அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாக சூப்பராக பதில் சொல்லியிருந்தாங்க நிறைய சகோதரிகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல என்ன சட்டம் வருது? வலகத், இதே நம்ம தால் அசைச்சி ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் இல்லையா? மாஷா அல்லாஹ், எவ்வளவு பேர் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க இல்லையா? யாரெல்லாம் பதில் சொல்லியிருந்தீங்க பார்த்துடலாமா? இங்கே ஸ்க்ரீன்ல இந்த இடத்துல காமிக்கிறேன். 8 பேர் பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ளே ஆகும். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. வலகத், அங்க கலக்கலாவுடைய சட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஷார்ட்டா சொல்றேன் கல்கலா சட்டம்னா என்னதுன்ட்டு. கல்கலா சட்டம்ங்கிறது என்னன்னா அசைச்சி ஓதணும், சரிங்களா? அரபிக்ல வரக்கூடிய 29 எழுத்துக்கள்ல 5 எழுத்துக்கள் மட்டும் கல்கலாவுடைய எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள்? காஃப், எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. காஃப், துவா, பா, ஜீம், தால். தால், இந்த தால் இந்த காஃப், இதுதான் துவா. பா தெரியுமையா? எல்லாருக்கும் பா தெரியும். இந்த பா. அடுத்ததா ஜீம். ஜீம் எங்க இருக்கு பார்ப்போமா? இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஜீம். தால். இப்ப காமிச்சேன், இதுதான் தால். இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன அந்த 5 எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களாமா? காஃப், துவா, பா, ஜீம், தால். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குத்துபு ஜத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கூம்போது காஃப், இத்து அப்படிங்கும்போது துவா, பூ அப்படிங்கும்போது பா, ஜ ஜீம், இது அப்படிங்கும்போது தால். சரிங்களா? குத்துபு ஜத்து அப்படின்னு சொன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மனசுல பதிஞ்சிரும். சொல்லிக்கிட்டே இருங்களேன், மனசுல டக்குன்னு பதிஞ்சிரும். இந்த 5 எழுத்துக்கள் மட்டும் சுக்குன் பெற்ற நிலையில வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சுக்குன் பெற்ற நிலையில வந்துச்சுனாக்கா அந்த 5 எழுத்துக்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? அசைச்சு ஓதணும். இப்போ இத வலகத் அப்படின்னு சொல்லாம வலகத் அப்படின்னு சொல்லணும். வலகத் அப்படின்னு சொல்லணும். இதுதான் அசைச்சி ஓதுறது சட்டம், கல்கலாவுடைய சட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். நமக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னும் டீட்டெயிலா தெளிவா புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம பார்க்கலாமா? ஆயத்துக்கு ஓதுறது எப்படி பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரெடியா இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة. இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? குண்டு தாவ சுக்கு தோஜபர் நிலையில இருந்துச்சு. அதை நம்ம என்ன செஞ்சோம்? குண்டு ஹாவா புரட்டி ஓதணும், சுக்குன்னு வச்சு நிப்பாட்டி இருக்கோம். இங்க ஏன் நம்ம அப்படி நிப்பாட்டுறோம் அப்படிங்கறத எனக்கு இன்ஷா கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு மனசு இந்த சட்டம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நேத்து கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த சட்டம் இதனால இப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தானத்தா சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அது ஏன் இப்படி ஃபாலோ பண்றோம்னு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, சரிங்களாமா? وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ. இதுல என்ன செய்யறோம்? ஹாவ 3 அலிஃப் பிளஸ் இந்த கடா ஜேருக்கு ஒரு அலிஃப், மொத்தம் 4 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும். இன்னல்லாஹ, இன்னவனால அழுத்தி உச்சரிக்கணும். அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்துச்சுன்னா அந்த அவ்வாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம வாய் நிறைய காத்து வச்சு நம்ம சொல்லணும். அப்போ இன்னல்லாஹ யஅமுருக்கும், இந்த ய அந்த ஹம்சாவை, அதாவது அந்த அலிஃபுக்கு சுக்குன் பெற்ற நிலையில வரும்போது அசைக்க கூடாது, சரிங்களா? அப்போ யஅமுருக்கும் அப்படின்னு ஓதிடும். இங்க நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது, சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இங்க இஹ்ஃபா செய்யணும், குன்னா செஞ்சு ஓதணும். தஸ்பஹு பக்ரா. இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், இதுக்கு என்ன சட்டம் வரும், இது எப்படி ஓதணும், இதனால நம்ம அப்படி ஓதணும், பக்ரா அப்படின்னு ஓதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். நீங்க இன்ஷா அல்லாஹ் கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களாமா? அடுத்தது قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. قالوا أتتخذنا هزوا. இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்?
ஹுசுவா அப்படின்னு நம்ம நிப்பாட்டியிருக்கோம். இங்க ஏன் நம்ம இப்படி நிப்பாட்டணும்ட்டு நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஏதனால இப்படி நிப்பாட்டுறோம்னா, இந்த மாதிரி வக்குஃபுடைய நிலையில தோ ஜபர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த தோ ஜபரை ஜபரா மாத்தி நம்ம உச்சரிக்கணும், நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். மாஷா அல்லாஹ் நீங்களுமே ரொம்ப அழகா பதில் சொல்லியிருந்தீங்க எனக்கு அன்னைக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்த இந்த கொஸ்டின் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். ஹுசுவா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். ஓகேங்களாமா? قال أعوذ بالله أن أكون. இங்க பாருங்க நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. சுக்குன் பெற்ற நூனுக்கு தான் அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், நூனை சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். அப்போ அன் அக்கூன மினல் ஜாஹிலீன் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேல ஜபர் இருக்கா, அந்த ஆயத்தினுடைய முடிவுல வந்து இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு ஜபரோ ஜேரோ பேஷோ வந்துச்சுனாக்கா அந்த குறியீடை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டணும். அடுத்த ஆயத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாம்மா. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 2-3 மாதம், டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் இப்போ வந்து 5th பேட்ச் ஜாயினிங் முடிஞ்சிருச்சு. 5th பேட்ச் வந்து இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக ஓதிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக ஓதிக்கிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்க இப்போ மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கிட்ட 2 மாச கோர்ஸ் தான். நீங்க வந்து எஸ்என்எல் குர்ஆன் கூட ஓத தெரியாம இருந்தீங்க, அதாவது அலிஃப் பா தானே என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா கூட உங்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம குர்ஆன் ஓத வச்சிருவோம் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்க கொடுக்குற 6th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அடுத்த மாசம் 1ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸுக்கு கிடையாதுமா, அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா வந்து ஃபீஸ் உண்டும். 2 மாச கோர்ஸ் தான். இன்ஷா அல்லாஹ் சின்ன குழந்தைங்க இல்லை, அதாவது சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 6 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, 6 வயசுல ஆரம்பிச்சு எத்தனை வயசு வரைக்கும்னாலும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா அட்மிஷன் முடியறதுக்குள்ள போட்டுக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம வந்து அட்மிஷன் போட்டு முடிச்ச பிறகு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன், அடுத்த பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணுவேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரபிக் பாத்தீங்கன்னா நமக்கு தாய்மொழி கிடையாது சரிங்களா, தமிழ் தான் நமக்கு தாய்மொழி. அப்போ நம்மளாட்டி ஈஸியா கத்துக்கிட முடியாது அரபிக் பொறுத்த வரைக்கும். ஆனா எந்த அளவுக்கு எளிமையான முறையில கத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான முறையில கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. அப்போ நீங்க வந்து எளிமையா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களாட்டி எளிமையான முறையில கத்துக்கிட முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் வந்து இடையில வந்து ஜாயினிங் பண்ண மாட்டேன் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் 10 நாள் தான் கிளாஸ் போயிருக்கு, நான் என்னை இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் எப்படியாவது கிளாஸ் கொடுத்துருவேன், நான் கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சிரமமா போயிடும். அதனால தான் நான் சொல்றேன், அட்மிஷன் முடியறதுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் போடணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடம் பார்க்கலாமா? قالوا ادع لنا ربك يبين لنا ما هي. قالوا ادع لنا. இங்க பாருங்க, சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்புல வராது. சொல்லி கொடுத்துருக்கலாமா உங்களுக்கு? அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தான் கொண்டு வந்து இந்த தால்ல ஜாயின் பண்ணணும். அப்போ قالوا لنا லுத்து அப்படிங்கும்போது தாலுக்கு நம்ம என்ன செய்யணும், அசைச்சி ஓதணும். ஏன்னா இங்க கலுக்கலாவுடைய சட்டம் வருது. நேற்று நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், கொஸ்டின் கேட்டிருந்தோம், மாஷாலா பதில் சொல்லியிருந்தீங்க இல்லையா. அப்போ قالوا لنا ربك يبين لنا ما هي. யுபையில் அப்படிங்கும் போது சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்துதான் லாம் வந்திருக்கு. லாம் என்ன எழுத்துமா? மாஷா அல்லாஹ், வெரி குட். இதகம் பிலாகுன்னாவுடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். யுபையில்லனா, இந்த யாவை கொண்டு வந்து லாம்ல ஜாயின் பண்ணணும். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன் வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது. இந்த நூனை நம்ம வந்து சேர்க்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு, யா இருக்கா. அப்ப யாவை என்ன செய்யணும், கொண்டு வந்து லாம்ல ஜாயின் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இங்க பிலாகுன்னாவுடைய சட்டம் வருது. ஒரு எழுத்தை இன்னொரு
இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். அப்போ யூ பை இல்லனா ஒரு எழுத்த இல் சொல்றோமா, அப்போ ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்றோம். என்ன செய்யல, குன்னா செய்யல. யூ பை இல்லனா மாஹி. قال إنه يقول إنها بقرة لا فريض ولا بكر. قال إنه நூனால நம்ம என்ன செய்யணுமா, அழுத்தி உச்சரிக்கணும். ஏன்னா நூனுக்கு சத்து செய்யப்பட்டிருக்கு. இன்னஹு யகூலு இன்னஹா, இங்கேயும் நம்ம வந்து அழுத்தி உச்சரிக்கணும். பகரத்துல் லா ஃபரீலும் வலா பிக்ர். பகரத்துல் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து தன்வீனுடைய குறியீடு அடுத்ததா லாம் வந்திருக்கு. லாம் என்ன எழுத்துமா? மாஷா அல்லா, வெரி குட். இதுதான் பிலாகுன்னாவோட எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். இங்க இன்னொரு சட்டம் கூட வருது. என்ன தெரியுமா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா இரட்டை குறியீடுகள் என்ன செய்யணும், ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும். அப்போ பகரத்துல் அப்படிதான் சொல்லணும். சரிங்களா, பகரத்து இல் துல். அப்புறமா வந்து இங்க நமக்கு வந்து இதகம் பிலா குன்னான சட்டம் வருதா, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். அப்போ து இல் துல் நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணிருக்கோம், குன்னா செய்யல. பகரத்துல் லா ஃபரீலும் வலா பிக்ர். இங்க என்ன செஞ்சிருக்கோம், ஃபரீலும் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதுறோம். ஏன்னா இது நமக்கு இதகம் பில் குன்னாவுடைய எழுத்து வாவு. அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்துதான் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சேம் சட்டம் தான், இங்க என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம ஓதணும். அப்போ இங்க தோ பேஷ் இருக்கனால நம்ம என்ன செய்யணும்ல, பேஷா மாத்தி ஃபரீலும் வலா பிக்ர் அப்படின்னு ஓதணும். அவானும் பைனதாலிக், அவானும் பைனதாலிக் அப்படிங்கிறதுல நும் என்ன இருக்குமா, தன்வீனுடைய குறியீடு அடுத்ததா பா வந்திருக்கு. இப்போ நமக்கு இங்க இக்லாபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்க என்ன செய்யணும், அவானும் இந்த தன்வீனை வந்து தன்வீனுடைய குறியீட நம்ம என்ன செய்யணும், மீமா மாத்தி உச்சரிக்கணும். அவானுன் அப்படின்னு சொல்லாம அவானும் அப்படின்னு சொல்லணும். அவானும் பைனதாலிக் ஃபஃஅலு மா துமரூன், ஃபஃஅலு மா துமரூன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், இங்க வந்து ஆயத்தை முடிக்கணும். புரியுதுங்களாமா? ஒரு தடவை ஃபுல்லா சொல்லித்தரேன், கவனமா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذونا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فريض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. இதற்கு இன்ஷால்லா பார்த்துட்டு வாங்கம்மா. நாளைக்கு நம்ம அடுத்த ஆயத்துக்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு நிமிஷம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக நம்ம சேனல் விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.